ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இந்த பர்வீன் சுல்தானா டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத, பயப்படாத. அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கேன், யாரை இப்படி பார்க்கறியோ அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, நீ அங்கதான் நின்று பார்த்துட்டு இருக்கணும். Just to understand the reality. இதுதான் ஜெயிக்கிறது. Have confidence. உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளவுதான். Have confidence. காட்டு வழி நீங்க போறது காட்டு வழி. ஞாபகம் வச்சுக்கோ, எங்க அம்மா சொன்னா, காட்டு வழியில போகும்போது ஒரு பழத்தை பாக்குறியா, அப்பவே ஆஞ்சி எடுத்துட்டு போயிடு, திரும்பி அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க நான் சொன்ன வார்த்தைய. எது முன்னால் இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக்கொண்டு கிராஸ் பண்ணிட்டு அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ரஸ் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்ல. ஜெயிப்பதற்கு ஒரு சின்ன 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 சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். சிம்பிள் டெக்னிக்ஸ். முதல்ல யாரும் மிரட்டனா மிரளாத, எதையும் பார்த்து பயப்படாத. புக்க மெட்டீரியலை திருப்புனன்னு வச்சுக்கேன், இது கூப்பிடும். What are you doing? I am studying. I am also studying. Very boring. Yes, it is very boring. Shall we go out at 3 o'clock? பதில் வராது. 40 நிமிஷம் காலி. கூப்பிட்டானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். Don't ever allow anybody to take away your life and your time. இந்த போன் இருக்குல்ல, this is for communication, not for conversation. யார் இதை இப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய காரியங்களை அடுத்தவர்கள் செய்து முடிக்கட்டும் அல்லது அடுத்தவர்களுடைய மூடுக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். யாரும் உன்னை உன் கவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயம் உன்னை அப்புறப்படுத்துகிறது என்றால் அந்த வினாடியில் நீ அந்த விஷயத்தோடு முழுமையாக இல்லை என்று அர்த்தம். ரூமி சொன்னான், ஒரு ரகசியத்தை சொன்னான், மிக ஆழமான ரகசியம். நீ உன் காரணங்களால் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இவ்வளவுதான். உன்னால் அல்ல நான் கெட்டது. சூழல் எவ்வளவுதான் முன்னால் சவாலாக வந்து நின்றாலும் நான் கெட்டு போவதற்கு என்னை ஒப்படைத்து இருக்கிறேன், அதுதான் நான் கெட்டு போவதற்கு காரணம் என்று யார் ஒருவர் தன்னுடைய வெற்றிக்கான தோல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதை அடுத்தவர்கள் மீது போடுகின்றவர்கள் தோற்கிறார்கள். கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். சரியா? கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார். 2 பேருமே ஆச்சரியத்தில் கத்தினார்களாம், இதோ என்னை படைத்தவன் என்று. இதை விட நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும் கடவுள் மறுப்பாளனுக்கும் ஒரு அழகான விளக்கத்தை யாரும் தந்துவிடவே முடியாது. 2 பேரும் சத்தம் போடுறாங்க, என்னை படைத்தவன். கடவுளை கை காட்டி என்னை படைத்தவன் என்று சொல்லுகின்றவன் மத நம்பிக்கை கொண்டவன். கடவுள் மனிதனை பார்த்து இதோ என்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் மறுப்பாளன். இவ்வளவுதான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உள்ளத்திற்குள்ள அந்த கெலடாஸ்கோப் பார்க்கிற மாதிரி மனசுல பல பல வண்ணங்கள் விரியும். அதுக்குதான் படிக்கிறதே. எங்க ஐயா சுகி சிவம் ஒரு நாள் ஏதோ மேடையில பேசியிருக்காரு. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கேட்கிறேன் அவர் பேச்ச, இப்பவும் கேட்கிறேன். அப்ப அவர் பேசுறாருங்க, என்னால மறக்கவே முடியாத ட்ரிபியூட் அவருக்கு தான். அதை சொல்றேன். தகுதி படைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சதுக்கான என் குழந்தை மனதிலே படிந்த ஆழமான படிமம் எனக்கு இந்த நாய் இருக்கு இல்லைங்க, நாய். இந்த நாய் மேல எனக்கு ஒரு ஸ்டடி உண்டு, அதை கூர்ந்து கவனிப்பேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லா உழைக்கிற ஜீவன்களும் அடி வாங்குதுங்க. இந்த நாய் மட்டும் அடி வாங்குறது இல்லை. பார்த்தீங்களா, இந்த பொமரேனியன் ஒன்று இருக்கும், அது ஒரு வேலையும் செய்யாது, ஆனா அது எல்லாம் அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்கங்க. என்ன ஜீவன்னு தெரியல. அது என்னதான் கடவுள்கிட்ட இந்த வரம் வாங்கிட்டு வந்துச்சோ, அது சத்தம் போட்டாலே பூனை மாதிரி தான் இருக்கும். நம்ம மடியில தூக்கி வச்சிருப்பாங்க. மாடு அடி வாங்கும், யானை அடி வாங்கும், குதிரை அடி வாங்கும், வேலை செய்யற எல்லாரும் அடி வாங்குவோம்.
அன்பு செய்கின்ற, அன்பை வெளிப்படுத்த தெரிந்த அந்த நாய் மட்டும் அடிவாங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்த தெரியணும். எவனாவது வந்து ஏதாவது பேசினாங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனா, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். நான் ஒன்றும் சொல்றது இல்லை அந்த பிள்ளைங்க கிட்ட, அப்படியே திருப்பி கேளு, இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. will you please explain சொன்னார். இந்த நாய், ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாய் வாக்கிங் போச்சான். தகுதி என்னன்னு எனக்கு இந்த குரு சொல்லி கொடுத்தது. நாய் வாக்கிங் போச்சு. நாயா வாக்கிங் போவோம்? நாயை கூட்டிட்டு ஒருத்தர் வாக்கிங் போனாரு. சில பேர் நம்மளை கடுப்பேத்துவான், பார்த்திருக்கீங்களா? நாயை கூட்டிகிட்டே ஒருத்தர் போயிட்டு இருந்தாரா. என்ன சார் நாயோட வாக்கிங்கா? ஏன் எப்படி தெரியுது அப்படின்னு இருக்கா. ஏன் சார் கோவப்படுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்கலையே. திட்டுறாங்கல்ல நம்ம நாயை வச்சு. நாய் பவுன்ட்டு போயிடுச்சு. நான் நாய் கிட்ட தானே கேட்குறேங்கிறாரு அவர். என்ன சார் நாயோட வாக்கிங்கான்னு? லேட்டாக சிரிக்கிறீங்க பாரு. ஒரு நாய் வந்து வாக்கிங் போயிருக்கு. அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, நான் அதை முயற்சிக்கிறேன் சொல்றதுக்கு. அந்த நாய்க்கு, அந்த நாய் மேல இன்னொரு தெரு நாய்க்கு லவ் வந்துருச்சான். சரியா? இது லொல்லுன்னுச்சா, அதுவும் லொல்லுன்னுச்சா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாத்தியாருக்கு தெரியாம பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா அது கார்ல கூட்டு போயிட்டார். ஒரு நாள் வெயிட் பண்ணிச்சு. வாக்கிங் தெருவில் வந்த நாய், இந்த வாக்கிங்க்கு வந்த நாயை பார்க்க முடியல. மோப்பம் பிடிச்சு வீட்டுக்கு போயிடுச்சு. பவுன்னுச்சு பாருங்க. பால்கனில கட்டி போட்டிருந்தாங்க. எட்டி பார்த்தா தெரு நாயி. ஹே, நீ எப்படி இங்க? உன்னதான் பார்க்க வந்தேன். நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கிறேன். நான் நல்லா இல்லை. ஏன்? வா போலான்ச்சான். அப்ப அந்த நாய் இல்ல, வரமாட்டேன்ச்சான். ஏன்? நான் உன்னை லவ் பண்றேன், வா. வரமாட்டேன். ஏன்? நல்லா சோறு போடுறாங்க இங்க. தெரு நாய் சொல்லிச்சா, ஒரே சோறு, வெளியில வா, வெரைட்டி ரைஸ், வா, கம் அவுட் கம் அவுட்ச்சான். இந்த நாய் சொல்லிச்சா, வரமாட்டேன். ஏன்? எங்க ஐயா வரட்டும், வந்தா கேட்டுட்டு வந்துடுறேன். விடமாட்டான். இப்பவே அறுத்துட்டு வந்துரு, போயிடலாம். இல்ல இல்ல, நான் வரதுக்கு வரமாட்டேன், வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? எங்க முதலாளிக்கு அழகான ஒரு பொண்ணு, அது 17 வயசு, தெருல ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது. அவன் பேர் ரகு. நேத்து நைட் ஒரே சண்டை எங்க ஐயாவுக்கும் அந்த பொண்ணுக்கும். என்ன சண்டை? நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்குது இந்த பொண்ணு. அவங்க அப்பா சொல்லிட்டாரு, முடியாது, அந்த ரகு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. நான் முன்னால இருந்தேனா, என்னை பார்த்து எங்க ஐயா சொன்னாரு அந்த பொண்ணுகிட்ட, இந்த நாய்க்கு வேணாலும் உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உன்னை அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். எங்க ஐயா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னுச்சான். இதை சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரு, ஆசைப்படலாம், தகுதி வேணாமான்னு கேட்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், நமக்கு தகுதி இருக்கிறதா? அந்த தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்வது? நமக்கான கடமைகள் என்று வருகின்ற பொழுது நமக்கான சிரமங்களை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில ஜெயிக்கிறது யார் தெரியுமா? வாட் நெக்ஸ்ட் கேட்கிறவன். துரோணாச்சாரியார் சொல்கிறார் ஜெயத்ரதனிடம், உங்களுக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிக்குமே. ஜெயத்ரதன் கேட்ட கேள்விக்கு துரோணர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மாம், இப்பொழுது நான் அவனை எதிர்த்து நிற்கிறேன், ஆனாலும் அவன் தான் a great student. ஏன்? நான் நல்லவன் இல்லையா? நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா? நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான், நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ அதை செயல்படுத்தி விடுவாய். ஆனால் அர்ஜுனன் நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் அது அவனுக்கு போதவே போதாது, வாட் நெக்ஸ்ட் என்று நிற்பான். அதனால் தான் அவன் எனக்கு நிரம்ப பிடித்தமானவனாக இருக்கிறான்னு சொன்னார்.